நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இனியவை கூறல். இன்சொலால் ஈரம் அலை இப்படியுறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய் சொல். விளக்கம்: அன்பு கலந்து வஞ்சம் அற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய் சொற்கள் இன்சொற்கள் ஆகும். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ரெஸ்டோ பார் கொலை வழக்கு உரிமையாளர் உட்பட 7 பேர் கைது. 13 ரெஸ்டோ பார்களுக்கு சீல். ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி மகிழா காங்கிரஸ் பேரணி. திடீரென ரெஸ்டோ பாரை முற்றுகையிட்டு போலீசாருடன் தள்ளுமுள்ளு. எய்ட்ஸ் பாதித்தவர்கள் பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ரெஸ்டோ பாரில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் பொழுது ஏற்பட்ட தகராறில் தமிழகத்தை சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் புதுச்சேரியில் நேர கட்டுப்பாட்டை மீறி இயங்கிய 13 ரெஸ்டோ பார்களின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்து கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கல்லூரி மாணவர்களை உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்காமல் ரெஸ்டோ பாருக்கு ஆதரவாக செயல்பட்டு மாணவர்களை காலத்தோடு மருத்துவமனைக்கு செல்ல விடாமல் கார் சாவியை பிடுங்கி வைத்ததால் மாணவர் ஒருவர் உயிரிழக்க நேரிட்டதாக அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய இளம் பெண் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்வது வழக்கம். குறிப்பாக மென்பொருள் துறை ஊழியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் அதிக அளவில் புதுச்சேரிக்கு வருவது வழக்கம். அந்த வகையில் தமிழகத்தின் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் மீனாட்சி சுந்தர பாண்டியனின் மகன் மோஷித் சண்முக பிரியன் சென்னை SRM கல்லூரியில் MSc விஷுவல் கம்யூனிகேஷன் படித்து வருகிறார். இவர் தன் நண்பரான மதுரை மாவட்டம் மேலூரை சேர்ந்த ஷாஜன் என்பவரின் பிறந்தநாளை கொண்டாட தமிழகத்தின் வெவ்வேறு மாவட்டங்களை சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட நண்பர்களுடன் நேற்று முன்தினம் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் நேற்று முன்தினம் இரவு 11 மணி அளவில் புதுச்சேரி மிஷின் வீதியில் உள்ள மது மற்றும் நடனத்துடன் கூடிய OMG என்ற தனியார் ரெஸ்டோ பாரில் மது அருந்துவிட்டு பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அங்கு நடனமாடிய பொழுது இளம்பெண் ஒருவரை அந்த வாலிபர்கள் இடித்ததாகவும் அதனால் ஆத்திரமடைந்த அந்த இளம்பெண் கல்லூரி மாணவர்கள் அனைவரையும் வெளியேறும்படி பவுன்சர்களிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் பவுன்சர்களுக்கும் அந்த மாணவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரெஸ்டோ பார் மூடுவதற்கான நேரத்தை தாண்டி நள்ளிரவு 1:30 மணி வரை பிரச்சினை தொடர்ந்ததால் பார் ஊழியர்கள் பவுன்சர்கள் அவர்களை வெளியே செல்லும்படி கூறினர். இதில் ஆத்திரமடைந்த மாணவர்கள் பார் உரிமையாளர் ராஜ்குமார் பவுன்சர்கள் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் இரு தரப்பினரும் தாக்கிக் கொண்டதால் ஆத்திரமடைந்த பார் ஊழியர்களில் ஒருவர் சமையல் அறையில் இருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு வந்து மோஷித் சண்முகப்பிரியன் முதுகில் கத்தியால் குத்தியதோடு தடுக்க வந்த ஷாஜனையும் இடுப்பில் குத்தியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரியகடை போலீசார் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய இருவரையும் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
இதில் சண்முகப்பிரியன் என்ற மோஷித் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். காயமடைந்த ஷாஜனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த நிலையில் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மோஷித் சண்முகப்பிரியன் குடிப்பழக்கம் இல்லாதவர் என்பதும் வீட்டிற்கு ஒரே மகன் என்பதும் தெரியவந்தது. போதையில் தகராறில் ஈடுபட்ட தன் நண்பர்களை சமாதானம் செய்ய முயன்றதில் பார் ஊழியரால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பதும் தெரியவந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட ரெஸ்டோ பாருக்கு கலால்துறை அதிகாரிகள் சீல் வைத்து ரெஸ்டோ பார் உரிமையாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட 7 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் சம்பவம் நடைபெற்ற பொழுது உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த 2 மாணவர்களை சக மாணவர்கள் மீட்டு காரில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயன்ற பொழுது அங்கு வந்த போலீசார் ரெஸ்டோ பாருக்கு ஆதரவாக மாணவர்களின் காரின் சாவியை பிடுங்கி வைத்துக்கொண்டு அரை மணி நேரத்திற்கு மேல் தர மறுத்ததாகவும் போலீசாரின் அலட்சிய போக்காலேயே கல்லூரி மாணவர் உயிர்ந்ததாக அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மாணவர் கொலை சம்பவத்திற்கான முக்கிய காரணமாக இளம்பெண்ணை காப்பாற்றும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த இளம்பெண் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று மாணவர்கள் தரப்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே ரெஸ்டோ பாரில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட தகராறில் மாணவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் நேர கட்டுப்பாட்டை மீறி இயங்கிய 13 ரெஸ்டோ பார்களின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்து கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி மகிழா காங்கிரசார் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது வழியில் இருந்த ரெஸ்டோ பார்களை முற்றுகையிட்டதால் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. புதுச்சேரியில் நேற்று முன்தினம் இரவு ரெஸ்டோ பாரில் நடைபெற்ற தகராறில் ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்ட நிலையில் மற்றொரு இளைஞர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்கும் ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி மகிழா காங்கிரசார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு மகாத்மா காந்தி வீதியில் இருந்து சட்டமன்றம் நோக்கி கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது நேரு வீதி வழியாக மிஷன் வீதி சந்திப்பை அடைந்த அவர்கள் அங்கு இருந்த 2 ரெஸ்டோ பார்களை முற்றுகையிட்டு சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கூட்டத்தில் இருந்த பெண்கள் ரெஸ்டோ பாரை சூறையாட முயன்றதால் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. மகிழா காங்கிரசாரின் இந்த போராட்டம் காரணமாக நேரு வீதி, மிஷன் வீதி சந்திப்பில் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு கொடுக்கிறீங்க, ரெஸ்டோ பாருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறீங்க. காவல்துறை அடிமை காவல்துறை அடிமை காவல்துறை ரெஸ்டோ பாருக்கு காவல்துறை ரெஸ்டோ பாருக்கு அடிமை காவல்துறை பாதுகாப்பு அடிமை காவல்துறை காவல்துறை ரெஸ்டோ பாருக்கு பாதுகாப்பு கொடுக்காது, மக்களுக்கு பாதுகாப்பு கொடு. சோ பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். புதுச்சேரியில் ரெஸ்டோ பாரில் வாலிபர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பாரின் உரிமையாளர் உள்ளிட்ட 7 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் கொலை நடந்த பாருக்கு உரிமையாளர் மற்றும் கத்தியால் குத்திய ஊழியரை அழைத்து சென்று கொலை சம்பவத்தை நடித்து காட்டி செய்ய வைத்தனர். மேலும் மோதலின் பொழுது பாரில் இருந்த வாலிபர்களை தாக்குவதற்கு பயன்படுத்திய பொருட்களை பாரில் இருந்து போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னை தனியார் கல்லூரியில் முதுநிலை 3ஆம் ஆண்டு படிக்கும் மதுரை மேலூரை சேர்ந்த ஷாஜன் என்கிற வாலிபர் தனது பிறந்தநாளை கொண்டாட சனிக்கிழமை புதுச்சேரி வந்துள்ளார். அப்பொழுது அவர் தமிழகத்தை சேர்ந்த வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தன்னுடன் இளநிலை கல்லூரி பள்ளிகளில் படித்தவர்கள் என 15க்கும் மேற்பட்டோரை விருந்துக்கு அழைத்துள்ளார்.
அதன்படி அவர்கள் அனைவரும் புதுச்சேரி வந்த நிலையில் நேற்று முன்னாள் நள்ளிரவு சுமார் 11:30 மணியளவில் புதுச்சேரி மிஷின் வீதியில் உள்ள மது மற்றும் நடனத்துடன் கூடிய OMG என்கிற ரெஸ்டோ பாருக்கு அழைத்து சென்று அங்கு மதுவுடன் விருந்தளித்துள்ளார். அப்பொழுது பப்பில் நடனமாடி கொண்டிருந்த பெண்ணை சாஜனின் நண்பர்கள் இடித்ததால் சண்டை ஏற்பட்டுள்ளது. இதில் அப்பெண் ரெஸ்டோ பாரில் இருந்த ஊழியரிடம் புகார் தெரிவித்தார். அதன் பேரில் அங்கிருந்த பவுன்சர் மற்றும் ஹோட்டல் ஊழியர்கள் சாஜன் மற்றும் அவரது நண்பர்களை பாரில் இருந்து சுமார் 12:30 மணியளவில் வெளியேற்றியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த வாலிபர்கள் தங்களை ஏன் வெளியேற்றினீர்கள் என பவுன்சர் மற்றும் ஊழியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சிறிது நேரத்தில் இரு தரப்பினரும் மோதிக்கொண்டனர். இதனால் கோபமடைந்த வில்லியனூரை சேர்ந்த பார் ஊழியர் அசோக் ராஜா என்பவர் அதிகாலை 1:30 மணியளவில் சமையல் அறையில் இருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு பாரின் கீழே இருந்த மோஷித் சண்முகப்பிரியனை கத்தியால் முதுகில் குத்தியுள்ளார். இதனை தட்டி கேட்ட ஷாஜனையும் இடுப்பில் குத்தியதால் மோஷித் சண்முகப்பிரியன் உயிரிழந்தார். ஷாஜன் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் பார் உரிமையாளர் ராஜ்குமார், வாலிபர்களை கத்தியால் குத்திய அசோக் ராஜா, பவுன்சர் புகழேந்தி, ஊழியர்கள் பூபதி, சஞ்சய், அரவிந்த், அனிஷ் ஆகிய 7 பேரை கைது செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட பாரின் உரிமையாளர் ராஜ்குமார் மற்றும் ஊழியர் அசோக் ராஜா ஆகிய இருவரை கொலை நடந்த பாருக்கு அழைத்து சென்று போலீசார் கொலை சம்பவத்தை நடித்து காட்ட வைத்தனர். அதனைத் தொடர்ந்து கொலைக்கு முன்பு மோதலுக்கு பயன்படுத்திய பொருட்களை பாரில் இருந்த போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த ரெஸ்டோ பாரில் வாலிபர் கொலை சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் 12 மணி வரை நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு உள்ள நிலையில் விதிக்கப்பட்ட நேரத்தை மீறி பார் இயங்கியதால் தான் இந்த கொலை சம்பவம் நடந்திருப்பதாக புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் கலால்துறை மீது குற்றம் சாட்டிய நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் இயங்கி வந்த ரெஸ்டோ பார்களின் CCTV காட்சிகளை ஆய்வு செய்த கலால்துறையினர் நேர கட்டுப்பாட்டை மீறி பார் நடத்திய 13 ரெஸ்டோ பார்களின் உரிமைகளை தற்காலிகமாக ரத்து செய்து அப்பார்களுக்கு சீர் வைத்தனர். புதுச்சேரியில் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகையாக பள்ளி மாணவர்களுக்கு 5,000 ரூபாயும், கல்லூரி மாணவர்களுக்கு 12,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் நாடு முழுவதும் உள்ள பொதுமக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு HIV, எய்ட்ஸ் மற்றும் பாலியல் நோய் பற்றிய தகவல்களை தெரிவிப்பதற்கு விவேகானந்தர் பிறந்த நாளான சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பிரச்சார துவக்க விழா கம்பன் கலையரங்கில் இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி விழிப்புணர்வு சுவரொட்டிகளை வெளியிட்டு கலைக்குழுவின் பிரச்சார ஊர்தியையும் மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணியையும் முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இளைஞர்கள் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது, உடல் ஆரோக்கியமாக இருக்க விளையாட்டு மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டார். இந்தியாவில் 20% பேர் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதுச்சேரியில் 18% பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை மேலும் குறைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்று தெரிவித்தார். எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவரின் குழந்தைகளுக்கு மாத உதவித்தொகையாக 3,000 ரூபாயும், மருத்துவ பயணப்படி 400 ரூபாயிலிருந்து 1,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு 1,250 ரூபாய் மதிப்பில் நல்ல சத்துணவு, எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் பிள்ளைகளின் பள்ளி மாணவர்களுக்கு 5,000 ரூபாயும், கல்லூரி மாணவர்களுக்கு 12,000 ரூபாயும் கல்வித்தொகை வழங்கப்படும் என்று, நோயாளிகள் இறக்க நேரிட்டால் ஈமச் சடங்கிற்காக 15,000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்தார். நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் தலா 10,000 ரூபாயினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் வழங்கினார். மணவெளி தொகுதி நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 41 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு தனது சொந்த நிதியிலிருந்து பள்ளியின் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவருக்கு 20,000 ரூபாயும், 2ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு 15,000 ரூபாயும், பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் தலா 10,000 ரூபாயும் வழங்கி சால்வை அணிவித்து பாராட்டினார். தொடர்ந்து பள்ளியில் பணிபுரியும் அனைத்து இருபால் ஆசிரியர்களையும் சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் கல்யாணி, பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ஞானசேகர், மாநில செயலாளர் ஹேமா மாலினி, மாவட்ட தலைவர் சுகுமார், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், சக்தி பாலன், பாஜக பிரமுகர் ஆண்டியார்பாளையம் சிவா, முன்னாள் அறங்காவல் குழு தலைவர் காமராஜ், பிரியா உட்பட அப்பகுதி பிரமுகர்கள் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கொஞ்சம்
ஸோ பிரியா நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயம்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். வீராம்பட்டினம் தேர் திருவிழாவை முன்னிட்டு போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை ஆய்வாளர்கள் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூனியன் வீராம்பட்டினம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தின் தேர் திருவிழா எதிர்வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. இதில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். அதனை முன்னிட்டு காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் தலைமையில் வீராம்பட்டினம் பகுதியில் வெளியூர்களில் இருந்து வரும் பொதுமக்களுக்கான 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம், பேருந்துகள் வந்து செல்வதற்கான வழித்தடம் உள்ளிட்ட போக்குவரத்து சம்பந்தமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து கோவிலின் தேர் நிறுத்தம், கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் செய்ய உள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், அத்தியாவசிய தேவைகள், கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணி உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் காவல்துறை ஆய்வாளர்கள் மோகன்குமார், பக்தவச்சலம், கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், ஆலய தனி அதிகாரி சுரேஷ், காவல் ஆய்வாளர்கள் ஆறுமுகம், தன்வந்திரி துணை ஆய்வாளர் முருகானந்தம், உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட காவலர்கள் மற்றும் வீராம்பட்டினம் திருப்பணி குழுவினர், மக்கள் குழுவினர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டனர். காரைக்கால் அடுத்த பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலயத்தில் 65 ஆண்டுகளுக்கு பிறகு தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றை அடுத்த பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலயத்தில் 65 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் தீமிதி திருவிழா 8ஆம் தேதி பூச்சொரிதல் உற்சவத்துடன் விமரிசையாக தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சக்தி மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீதி உலாவாக வந்து தீக்குழி முன்பு வந்தடைந்த பின்னர் கரகத்தை பின்தொடர்ந்து பக்தர்கள் ஒவ்வொருவராக தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு இவ்வாலயத்தில் 65 ஆண்டுகளுக்கு பிறகு தீக்குழியில் இறங்கி சக்தி மாரியம்மனை வழிபட்டனர். சில பக்தர்கள் அலகு காவடி ஏந்தியவாறு தீக்குழியில் இறங்கி அம்மனை வழிபட்டனர். விழாவில் பேட்டை கிராம மக்கள், பஞ்சாயத்தார்கள், விழா குழுவினர் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சக்தி மாரியம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தில் ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் குடும்ப உறுப்பினர் இருந்தவர்களுக்கு நிதியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக குடும்பத் தலைவர் இருந்தவர்களுக்கான நிதியினை ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் குடும்ப தலைவர்களை இழந்த 11 நபர்களுக்கு தலா 30,000 ரூபாய் வீதம் மொத்தம் 3,30,000 ரூபாயினை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு அதற்கான ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். ஸோ பிரியா நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயம்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் மகா சங்கட சதுர்த்தியையொட்டி சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காலை முதல் வரிசையில் நின்று விநாயகரை வழிபட்டு சென்றனர்.
மகா சங்கட சதுர்த்தியை ஒட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் உள்ள விநாயகர் கோவில்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. இதனையொட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் பக்தர்களுக்கு காட்சியளித்த நிலையில் பக்தர்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று விநாயகரை வழிபட்டு சென்றனர். முதலியார்பேட்டை தொகுதி 25வது வார்டு கழக சார்பில் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முதலியார்பேட்டை தொகுதி 25வது வார்டு கழகத்தின் சார்பாக நமது மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் 25வது வார்டு கழகத்தின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. முதலியார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள வன்னிய பெருமாள் கோவிலில் 25வது வார்டு கழகத்தின் சார்பில் 500 நபர்களுக்கு சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் முதலியார்பேட்டை தொகுதி கடலூர் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ராமலிங்க அடிகளார் கோவிலில் 1000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதானத்தில் அப்பகுதி மக்கள் அனைவரும் பசியாறினர். இந்த பிறந்தநாள் விழாவில் 25வது வார்டு செயலாளர் சுகுமாரன், மாநில மகளிரணி இணை செயலாளர் தேன்மொழி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அவர்கள் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதன் மூலம் கழகத்தின் சமூக பணி மேலும் வலுப்படுத்தப்பட்டது. இந்த பிறந்தநாள் விழாவின் மூலம் கழகத்தின் சமூக பணி மற்றும் மக்கள் நலம் சார்ந்த செயல்பாடுகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதை உறுதியளிக்கிறோம். மேலும் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள் மக்கள் பணியாற்ற எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு முதலியார்பேட்டை தொகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. கழகத்தின் இந்த முயற்சிக்கு பலரும் பாராட்டு தெரிவித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ரெஸ்டோ பார் கொலை வழக்கு உரிமையாளர் உட்பட 7 பேர் கைது. 13 ரெஸ்டோ பார்களுக்கு சீல். ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி மகிழா காங்கிரஸ் பேரணி. திடீரென ரெஸ்டோ பாரை முற்றுகையிட்டு போலீசாருடன் தள்ளுமுள்ளு. எய்ட்ஸ் பாதித்தவர்கள் பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.